ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நான் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கேன். நம்ம பார்த்தீங்கன்னா டெய்லி 12 o'clock ஷார்ப்பாக பைபிள் சம்பந்தமான வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காம சேனலில் போய் விசிட் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கான வீடியோவில் இயேசுவை பின்பற்றின அவருடைய 12 சீடர்கள் எப்படி ரத்த சாட்சியாக மரித்தார்கள் அப்படின்றத இன்றைக்கான எபிசோடில் பார்க்கலாம். ஸோ இந்த எபிசோட் நீங்கள் இப்போ தான் முறையாக பார்க்குறீங்க, நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பெல் ஐகான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற எல்லா வீடியோவும் உங்களுக்கு மறக்காம நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அதே போல் இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அதே போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஸோ வாங்க நேராக வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவது பேதுரு. சிலுவை சாவுக்கு திருப்பிடப்பட்ட பேதுரு இயேசுவை போன்று இயேசுவுக்கு நிகராக இணையாக மடிய விரும்பாமல் அதில் கொடிய வேதனையை அனுபவிக்க விரும்பியதால் தன்னை சிலுவையில் தலைகீழாக அறையும்படி கேட்டுக்கொண்டார். அக்கோரிக்கைக்கு ஏற்ப சிலுவையில் தலைகீழாக அறிந்து கொள்ளப்பட்டார். இரண்டாவது யாக்கோபு. செபதேவின் மகன்களில் மூத்தவனும் யோவானின் சகோதரனுமாகிய யாக்கோபு ஏரோது அக்ரிபா அரசனின் ஆணைக்கு ஏற்ப தலை வெட்டப்பட்டு இறந்தார். மூன்றாவது மத்தேயு. எத்தியோப்பியாவில் வேதசாட்சியாக மரித்தார். இவரை துன்புறுத்திய பின் உயிரோடு இவரது உடலை கட்டாந்தரையின் மீது கிடத்தி ஆணிகளால் துளைத்து நகர முடியாதபடி செய்தார்கள். பின்னர் அவரின் தலையை வெட்டி கொடூரமாக கொலை செய்தார்கள். நான்காவது யோவான். கொதித்து கொண்டிருந்த கொப்பரை சட்டிக்குள் அவரை தூக்கி எறிந்தார்கள். அதிசயமாக அவர் உயிருக்கு ஒன்றும் நிகழவில்லை, அற்புதமாக காப்பாற்றப்பட்டார். பின்னர் பத்மோசா தீவுக்கு நாடு கடத்தப்பட்டார். முதுமை பருவம் அடைந்த பின்னர் இயற்கையான முறையில் மரணம் அடைந்தார். ஐந்தாவது யாக்கோபு. இயேசுவை மறுதலிக்க மறுத்ததால் 100 அடி உயர கோபுரத்திலிருந்து தூக்கி எறிந்தார்கள். அப்போதும் அவர் உயிரோடு இருந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்த அவர்கள் தடியால் அடித்து கொன்றார்கள். ஆறாவது சீமோன். பெர்சியாவில் பணிபுரிந்து வந்த இப்புனிதர் சூரிய கடவுளுக்கு பலி செலுத்த மறுத்தபடியால் சிலுவையில் அறைந்து கொன்றார்கள். ஏழாவது புனித பர்த்திமெலேயு. ஆசிய நாடுகளில் நற்செய்தி பணி செய்து வந்தார். அர்மேனியா நாட்டின் செய்தி அறிவித்த காரணத்தால் கடும் கோபம் கொண்ட அரசன் அவரின் தோலை உரிந்து சித்திரவதை செய்தான். பின்னர் அவரின் தலையை வெட்டி கொன்றான். எட்டாவது அந்திரேயா. 7 படை வீரர்கள் இவரை கட்டி வைத்து சவுக்கால் அடித்தார்கள். பெருக்கல் குறியீடு, அதாவது ரோமையர்கள் எண் 10 குறிக்கும் வடிவிலான சிலுவையில் அறைந்து கொன்றார்கள். ஒன்பதாவது தோமா. மலையின் உச்சியில் முழங்கால் படியிட்டு ஜெபித்துக் கொண்டிருந்த போது அரசனின் ஆணைக்கேற்ப முதுகுக்கு பின்னால் நின்று கொண்டிருந்த படை வீரர்கள் ஈட்டியால் குத்தி கொன்றார்கள். 10வது பிலிப்பு. ரோமை ஆளுநனின் மனைவியை கிறிஸ்துவை மீட்பராக ஏற்கும்படி செய்ததால் வெறி கொண்ட ஆளுநன் அவரை சிலுவையில் அறைந்து கொன்றான். 11வது ததேயுஸ். இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்க மறுத்ததால் கல்லால் எறிந்து கொல்லப்பட்டார். 12வது மாத்தியாஸ். துரோகியான யூதாசுக்கு பதிலாக தேர்ந்தெடுக்கப்பட்ட இச்சீடரை கல்லால் எறிந்தார்கள். பின்னர் தலை வெட்டப்பட்டு இறந்தார். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இயேசு கிறிஸ்துவனுடைய 12 சீடர்கள் எப்படி கொடூரமான முறையில் கொல்லப்பட்டார்கள் பார்த்தீங்களா? ரத்த சாட்சியாக மரித்திருக்காங்க இயேசுவுக்காக. தேவனுடைய அவர் விட்டு போன அந்த கோரிக்கையை நான் நிறைவேற்றணும், அவருக்காக நான் என்ன வேணா செய்யணும்னு சொல்லிட்டு அந்த விசுவாசமும் அந்த தாக்கத்து மூலமாக தான் உலகத்தில் இருக்கிற எல்லா நாட்டுக்கும் போயிட்டு அவருடைய சுவிசேஷ பணியும் நற்செய்தி பணியும் சொல்றதுக்காக முன் வந்து போனார்கள். இதை பார்க்கும் பொழுது இந்த மேத்தியாஸ் பார்த்தீங்கன்னா துரோகியான யூதாஸ் காரியத்துக்கு பதிலாக சீட்டு போடப்பட்டு எடுத்துக்கொள்ளப்பட்டவர். அவர் நினைச்சிருந்தா என்னுடைய உலகம் போன வாழ்க்கையில நான் போயிருப்பான்னு சொல்லி நினைச்சிருக்கலாம். ஆனால் பாருங்க எவ்வளவு வாஞ்சியா இயேசு கிறிஸ்து தான் இந்த உலகத்தினுடைய உண்மையான மீட்பர், அவர் தான் உண்மையான மெசியான்னு சொல்லி இந்த உலகத்திற்கு எல்லாருக்கும் போய் எடுத்து சொன்னாங்க. தோமாவை எடுத்துக்கொள்ளுங்க, அவர் வரலனா இந்தியாவில் ஒரு மீட்பே உருவாயிருக்காது. தமிழ்நாட்டில் அவரை இப்படி கொன்று தாமஸ் மவுண்டைனில் பார்த்தீங்கன்னா அவர் அந்த மாதிரி கொன்றதுக்கான இடம் இன்னும் அழியாமல் மறைந்து கொண்டிருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரத்த சாட்சியாக மரித்தவர்களுடைய ஒரு அடையாளமான அங்கமாக இருக்கிறது. அவர்கள்லாம் ஒவ்வொரு நாட்டில் போயிட்டு இப்படி மறித்து அவருடைய ஜீவனை விட்டு அவர்கள் ஒரு விதையாக பூமியில் விழுந்திருக்கார்கள். அந்த விதை தான் இன்றைக்கு நற்செய்தி பணின்ற ஒரு பெரிய மரமாக, அசைக்க முடியாத ஒரு மரமாக இன்று பூமி எங்கும் ஊடுருவி கொண்டிருக்கிறது. நீங்களும் தேவனுடைய நற்செய்தி பணியை இழையாமல், அதாவது இழைந்து போகாமல் நான் இயேசு கிறிஸ்துவினுடைய பணியை செய்கிறதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவன்னு சொல்லி நீங்க அப்படியே உற்சாகமாக போயிட்டு மற்றவங்களுக்கு சொல்லுங்க. தேவன் அவருடைய வருகையில கண்டிப்பா இதற்கான பலனை உங்களுக்கு கொடுக்க தான் செய்வார். இன்னொரு அற்புதமான எபிசோட உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. அதே போல இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு மறக்காம டேக் பண்ணி விடுங்க, அதை ஷேர் பண்ணி விடுங்க. அதே போல இந்த வீடியோ பத்தியான கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து என்னென்ன வீடியோ போடலாம்னு சொல்லிட்டு உங்களோட ஒப்பீனியனையும் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.
பண்ணுங்க. இன்னொரு அற்புதமான வீட்டில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ரிச்சர்ட். ஹேவ் a nice day. Goodbye and God bless you.